ஒன்று பண்ணும்போது, நல்ல காரியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது, கோவிலுக்கு போய் தட்சணை வச்சு எல்லாம் அர்ச்சனை பண்ணி சாமியோட அருள் வாங்கிட்டு, சாமிக்கிட்ட வந்து ஆசி வாங்கிட்டு வந்து வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சாமிக்கிட்ட ஆசி வாங்கலை ஒன்று. இன்னொன்று, இப்போது ஆசி வாங்குறதுனா எப்படி சொல்கிறேன்னா, ஒரு பூஜை பண்ணுறது, யாகம் வளர்க்குறது, ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடுறது, இன்னும் என்னென்ன எக்ஸ்ட்ரா எவ்வளோ பணம் இருக்கோ பணத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். கோவில் கட்டுறது வரைக்கும் பணம் தான் பேசுது. என்ன தான் சொன்னாலும் பணம் தான் எல்லா இடத்துலையும் பேசுது. இப்போ இல்லாத பட்டவன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நான் 2 விதமாக வச்சுக்கோங்க. அவனுக்கும் இந்த நல்லது கெட்டது எல்லாமே நடக்கணும். வசதியானவங்களுக்கும் நடக்கணும், நல்லவங்களுக்கும் நடக்கணும். அப்போது வசதியானவங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணிவிடுவாங்க, ஏன்னா பணம் இருக்குது. அது இல்லாதப்பட்டவங்க, ஒரு ஏழையாக இருக்கிறவங்க ரோட்டில் போகும்போது அந்த கோவிலை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நின்று அதுக்காக நேரமே இல்லைன்னு அந்த வார்த்தையை சொல்லிட முடியாது. இருந்தாலும் அவனை பொறுத்தளவுக்கு வேலை தான் முக்கியம், உழைச்சா தான் சாப்பாடு எனக்குன்னு சொல்லிட்டு, கடவுளே என்னை காப்பாற்றுங்க, கடவுளே நான் செய்கிறதுக்கு துணை இல்லைங்க சொல்லிட்டு கையெழுத்து கும்பிட்டுட்டு போயிடுறாங்க. அதிகபட்சம் ஒரு கற்பூரம், அவ்வளோதான். ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, நான் என்றைக்கா இருந்தாலும் வேலைக்கு போனால் தான் சாப்பாடுன்னு ஆயிடுச்சு, அதனால நான் இப்படி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அதே பணக்காரங்க, எல்லாரையும் நான் சொல்லலை, நான் ஒரு இதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் உடனே எல்லாரையும் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குன்னு யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க. இருங்க, நான் இது வரைக்கும் 5 போர்கள் விவசாயத்திற்கு அனைத்தும் நன்றாக தண்ணீர் 24 நேரமும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது செய்முறை கரெக்டாக பண்ணணும். கண்டிப்பாக விவசாய பிரதர் ரொம்ப தேங்க்ஸுங்க. இன்றைக்கி 2-3 பேர் அதை தான் சொன்னாங்க, நாங்கள் கூட போட்டோம் தண்ணி வரல, நாங்கள் அப்புறம் மாற்றி போட்டோம் வந்துச்சுன்னு. ஸோ நம்பிக்கை இருக்குது, ஆனால் இப்போ இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், அவசரப்பட வேண்டாம், சம்மர் டைம்லேயே போட்டுக்கலான்னு வச்சுருக்கோம். ஒரு வேளை தை மாதம் திருப்பி செய்கிற மாதிரி எங்கள் வீட்டுக்காரரும் வேணான்றாங்க. இப்போ ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ஆல்ரெடி கடன் ஆகிடுச்சு, போதும் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், அவரே மனசு மாதிரி திருப்பி தை மாதமே ஓகேன்னு சொன்னால் பார்க்கலாம். தை மாதத்துக்கு ரொம்ப நாள் இல்லை, நல்ல நாள் பார்த்துட்டு ஒரு நாள் செய்யலாம், இல்லைன்னா பார்ப்போம். நான் கேள்வி கேட்டேன்ல, அதை சொல்லிடுறேன் பாருங்க. இப்போ வந்து கொலை பண்ணுறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க, ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி வேலை வாங்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இப்போது மண் மேலே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் எப்படின்னா, ஒரு 4 பேர் இப்போ ஒரு வீட்டில் வேலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலைக்காக அவர்கிட்ட பேசுகிறாரு. இது மாதிரி ஒருத்தருக்கு 1000 ரூபாய் வேணும்னு சொல்லி நம்மக்கிட்ட பேசுகிறாரு. நம்மளும் சரி, நான் எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்குறோம். 4 பேர் வருவாங்க, 4000 ரூபாய் கேட்குறாரு. சரி ஓகேன்னு சொல்கிறோம். ஆனால் அவர் போயிட்டு 3 பேரை கூட்டிகிட்டு வருவார். 3 பேரை கூட்டிகிட்டு வந்து அந்த 3 பேரை மேலே உட்காந்து ஒரு வேலை வாங்குறாரு. எங்கெங்க ஒரு ஆள்னு கேட்டால், ஏம்மா உங்களுக்கு நான் பேசினேன், வந்து உங்களுக்கு வேலை முடிச்சு தரேன்னுட்டேன், ஆள் வந்துட்டாங்க, அவ்வளோதான், நீங்கள் எதுக்கு எத்தனை பேர் வரைக்கும் கேட்குறீங்க, நான் பண்ணி கொடுத்துறேன், நீங்கள் விட்டுருங்க, இல்லை நான் இருக்கிறதில்ல, நானும் 4 பேர் தான் கணக்கு, நான் இறங்கி ஹெல்ப் பண்ணுவேன், அதனால் நீங்கள் விட்டுருங்கன்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? இப்போது அந்த இடத்துல ஆல்ரெடி 4 பேருக்கு சேலரி பேசினாங்க, 3 பேர் தான் செய்கிறாங்க, ஒருத்தர் வாங்கிக்கிறாங்க. இன்னும் என்ன, இப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அப்படியும் அவங்க சம்பாதிக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த உள்ளே இறங்கி வேலை பார்க்குறாங்கல்ல, மண் தோன்றவங்க எல்லாருக்குமே ராதாகிருஷ்ணன் சித்தப்பா தேங்க்யூ, சித்தப்பான்னு வரல, இனி தான் வர்றாங்க, இனிமேல் தேங்க்யூ ஸோ மச். அப்போது வந்து அந்த மேலே இருக்கிறவங்க உட்காந்துருப்பாங்க, கீழே வேலை பார்க்குறாங்க, பள்ளம் போட்டவங்களுக்கே வச்சுக்குமே அவங்களுக்கு. ஸோ அப்போது அந்த உள்ள வேலை பார்க்குறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை, ஒரு ஆள் கூலி 1000 ரூபான்னு நம்ம பேசியிருந்தா அவருக்கு வெறும் 500 ரூபா கொடுத்தாங்கன்னா, உழைக்கிறவங்க கடைசி வரையும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. 500 ரூபா காசு ஆனால் மேலே உட்காந்துருக்கவங்க ஈஸியாக வாங்கிட்டு போயிடுறாங்க 1000 ரூபா, அவங்க காசு சேர்த்து வாங்கிக்கிறாங்க. இப்போ எதுக்கு சொல்லுவாங்கன்னா, அப்படிலாம் வாங்கி சேர்த்து இவங்க பணக்காரங்க ஆகிடுறாங்க. கடைசி வரையும் மண்ணுலேயும் சேத்துலேயும் உழைச்சி அவங்கக்கிட்ட எந்த காசுமே இருக்கிறது கிடையாது. ஆனால் அது கடவுள்கிட்ட கற்பூரம் ஏற்றி ரோட்டில் கையெழுத்து கும்பிட்டு போகிற இவங்களுக்கு உதவி பண்ணுவாரா? இல்லை இப்படிலாம் ஏமாற்றி அடித்து பிடிச்சி ஒருத்தவனோட ரத்தத்தை வேர்வையாக வாங்கி அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுக்காம இவன் பணக்காரனாக ஆகி அது மூலிமா கோவில் கட்டி, இல்லை நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணி, நிறைய பேரை வந்து சாமிக்கு கும்பாபிஷேகம்லாம் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு சாமி துணையாக நிற்குமா? நான் கேட்ட கேள்வி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
எனக்கு ஒரு வேளை புரிஞ்சுது.